ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் இல்லங்களில் வந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் நம்ம தொலைக்காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இந்த திரையில் காண்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட தொடர்பு கொண்டு வருகிறீர்கள். ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் தேவ சமூக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுகமாய் சமாதானத்துடன் வாழும்படி செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்தமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம், தோல்வியை பெற்றிருக்கலாம். யுத்தம் பண்ணி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எந்தெந்த காரியத்துல நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வேண்டும், விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், மறுவாழ்வு வேண்டும், உங்கள் லட்சிய கரையை நீங்கள் அடைய வேண்டும், உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு 100% ஜெயத்தை கொடுத்து உங்களுக்காக உங்கள் யுத்தத்தில் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு 100% ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள், திருமண காரியங்களில் போராடி கொண்டிருக்கலாம், குடும்ப காரியங்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், பலவிதமான வீட்டு காரியங்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்காக உன்னோடு கூட இருந்து நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிறதான செய்தியை, வார்த்தையை ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் அடிமை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யட்டும். எந்தெந்த காரியங்களை போராடி கொண்டிருக்கிறார்களோ, கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே திகிலடைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து காணப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் நீர் யுத்தம் பண்ணுவீராக. ஜெயத்தை பெற்று கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். எல்லாருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்வீராக, சுகத்திற்கு செய்வீராக. கண்மலையில் திருப்தியாக்கி நீரே கரம் பிடித்து நடத்துவீராக. யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.